நம் ஜென்ம பாவங்களை நீக்கும் நவ கைலாயத்தின் முதல் தலமான பாபநாசநாதர் கோவில் வரலாற்றை இந்த காணொளியில் பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் வீரம் விளைந்த பூமி மட்டுமல்ல, பக்தியும் நிறைந்திருக்கும் இடம். நவ கைலாயங்களில் முதல் தலமான பாபநாசம் முதல் கிரகமான சூரியனுக்கு உரியது. இந்த கோவில் சூரிய தலம் என்றும் சூரிய கைலாயம் என்றும் அழைக்கப்படுகிறது. தன்னை நாடி வரும் அனைவரின் 7 ஜென்ம பாவங்களையும் போக்கி அருள்கிறார் ஸ்ரீ பாபநாசநாதர். திருக்கைலாயத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம். அப்போது 33 கோடி தேவர்களும் முனிவர்களும் சிவகணங்கள் மற்ற அனைத்து தெய்வங்களும் அங்கே வந்திருக்க, வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்தது. பூமியை சமப்படுத்த அகத்திய முனிவரை பொதிகை மலைக்கு அனுப்பினார் சிவன். ஆனால் அகத்தியருக்கோ வருத்தம். சிவபார்வதி திருமண காட்சியினை தரிசிக்க முடியவில்லையே என்று. இதை அறிந்த சிவபெருமான் சித்திரை மாத பிறப்பன்று அவருக்கு தனது திருமண கோலத்தை காட்டி அருள்கிறார். இந்த பாபநாச கோயிலின் கருவறைக்கு பின்புறம் பிரகாரத்தில் கல்யாண சுந்தரராக அம்பாளுடன் ரிஷபத்தின் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் சிவனார் இருக்கிறார். அருகிலேயே அகத்தியரும் அவர் மனைவி லோபா முத்திரையும் காட்சி தருகின்றனர். இத்தல இறைவனுக்கு பாபநாசநாதர்னு பெயர் வர காரணத்தை பார்க்கலாம். அசுர குருவான சுக்ராச்சாரியரின் மகன் துவஷ்டா என்பவனை குருவாக ஏற்றான் இந்திரன். ஒரு சமயம் துவஷ்டா அசுரர்களின் நலனுக்காக யாகம் ஒன்றை நடத்தினார். இதனை அறிந்த இந்திரன் அவரை கொன்றுவிட்டான். இதனால் அவனை பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது. பூலோகத்தில் பல தலங்களுக்கு சென்று சிவனை வழிபட்டு விமோச்சனம் தேடினான். அப்போது வியாழ பகவான் இந்திரனிடம் இத்தலத்தில் உள்ள சுவாமியை வணங்கினால் தோஷம் நீங்கும் என்றார். அதன்படி இந்திரன் இத்தலத்தின் எல்லைக்கு வந்த போதே பாவம் நீங்க பெற்றான். இந்திரனின் பாவத்தை நீக்கிய சிவன் என்பதால் இவரை பாபநாசநாதர் என்கின்றனர். இத்தலத்திற்கு இந்திர கீழ சேஸ்திரம் என்ற பெயரும் இருக்கிறது. இக்கோவில் லிங்கத்திற்கு முக்கிலா லிங்கம் என்ற பெயரும் உண்டு. கருவறையில் ருத்ராட்ச வடிவிலும் பிரகாரத்தில் முக்கிலா மரத்தின் கீழும் பாபநாசநாதர் இருக்கிறார். ரிக், யஜூர், சாமம் ஆகிய 3 வேதங்களே கிலா மரமாக மாறி இறைவனுக்கு நிழல் தந்தது. அதர்வன வேதம் ஆகாயமாக இருந்தும் சிவனாரை வழிபட்டது. பொதிகை மலையில் உருவாகி மலைகளில் விழுந்து வரும் தாமிரபரணி நதி இந்த கோவிலுக்கு அருகேதான் சமநிலை அடைகிறது. தினமும் உச்சிகால பூஜையின் போது தாமிரபரணி நதியில் மீன்களுக்கு நைவேத்திய உணவுகளை படைத்து பூஜைகள் செய்யப்படுகிறது. வியாக்கரபாதர் பதஞ்சலி முனிவருக்கு ஒரு தைப்பூசத்தன்று நடராஜர் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நின்று நடன தரிசனம் தந்தார். எனவே இங்கு தைப்பூசத்தில் நந்தி தேவருக்கு சந்தன காப்பு செய்து சிறப்பு பூஜைகள் நடக்கின்றது. அம்பாள் உலகம்மை சன்னதி முன்பு ஒரு உரல் இருக்கிறது. இதில் பெண்கள் விரலி மஞ்சளை இட்டு அதனை இடிக்கின்றனர். அந்த மஞ்சளால் அம்பாளுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. அபிஷேக மஞ்சள் தீர்த்தத்தை சிறிது அறிந்தினால் திருமணம் புத்திரபாக்கியம் கிடைக்கப்பெற்று பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். சித்திரையில் 10 நாட்கள் பிரம்மோற்சவம், அகத்தியருக்கு திருமண காட்சி விழா, தைப்பூசம் ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முன்னோர்க்கு உரிய நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து திதி கொடுத்து தர்ப்பண காரியங்களை செய்கின்றனர். கிரக ரீதியாகவோ ஜாதக ரீதியாகவோ குழந்தைகளுக்கு தோஷம் ஏதும் இருந்தால் குழந்தைகளை தத்து கொடுத்து பெற்றுக்கொள்ளும் சடங்கு இந்த தலத்தில் நடைபெறுகிறது. வாழ்வில் ஒரு முறையேனும் பாபநாசம் வந்து தாமிரபரணியில் நீராடி பாபநாசநாதரை வணங்கினால் நம் 7 ஜென்ம பாவங்களும் நீங்கும். நவ கைலாயம் 2வது தலம் வரலாற்றை நாம அடுத்த காணொளியில பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம கீகி ஆத்மம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.